ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். சூப்பராக ரொம்ப கருமையாக பாருங்கள், எந்த அளவுக்கு கருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம கருமையாக பண்ணியிருக்கோம். சூப்பரான ஹேர் டைங்க பாருங்கள், எந்த அளவுக்கு கையில் ஒட்டுது அப்படின்ட்டு. இது கழுவி கூட காமிச்சிருப்போம் பாருங்கள், போகவே போகாது, அந்த அளவுக்கு சூப்பரான ஹேர் டைங்க. அதை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபுல் வீடியோவும் நம்ம வீடியோவில் இருக்குது, பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு முழுசாக தெரியும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ அருமையான ஹேர் டைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு முழுசாக தெரியும். இந்த பாருங்கள், எங்கள் கையை கூட வாஷ் பண்ணி கூட காமிக்கிறோம், போகவே போகாது, அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டை. பாருங்கள், வாஷ் பண்ணி கூட காமிக்கிறோம் பாருங்கள், அப்படியும் போகலை. ரெண்டாவது கை கூட வச்சு தேய்ச்சி கூட பார்ப்பாங்க, ஆனாலும் போகலை. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபுல் வீடியோவையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். பாருங்கள், அப்படியே இருக்குது பார்த்திங்களா, எப்படி எந்த அளவுக்கு தேய்ச்சாலும் நமக்கு அந்த கருமை போகவே இல்லை. பக்காவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு உண்டான ஹேர் டை தான் நம்ம பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஹேர் டை எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம வீடியோவில் போய் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்திருக்கோம், அதில் சோம்பு போட்டிருக்கோம். அடுத்து நம்ம போடக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா எள்ளு போடுறோம். பாருங்கள், எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். நம்ம எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டு ரெண்டையுமே நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு டீப் ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதே மாதிரி எள்ளு போட்டோன்னா கொஞ்சம் தெறிக்க ஆரம்பிக்கும், வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து மேலே படாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன மூடி போட்டுக்கோங்க. நம்ம மேலே தெறிக்காது, பார்த்துக்கோங்க. நல்லா ரெண்டையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணுன்றத நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரிய வரும். இதை பாருங்கள், எள்ளு வெடிக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணுன்றத ஃபுல்லாகவே பாருங்கள். நல்லா பொரியட்டும், அதுக்கப்புறம் நமக்கு வெடிக்காது. பார்த்திங்களா, எடுத்தாச்சு. எந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆகிருக்கு பார்த்திங்களா, டீப் ஃப்ரை பண்ணணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் தான் நமக்கு பக்காவான கிளாரிட்டி கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம போடக்கூடிய பொருள் பார்த்திங்க அப்படின்னா மருதாணி பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். பாருங்கள், அதோடு சேர்த்து இன்னொரு பொருள் ஆட் பண்ணுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன பொருள் போட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதையும் சேர்த்து மூணையுமே சேர்த்து நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். நல்லா எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா கருகருன்னு வரணும். அப்போ தான் நமக்கு அந்த கருப்பு நிறம் கிடைக்கும். ஆரம்பத்தில் பார்த்திங்க இல்லையா, அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம கரிஞ்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிளாரிட்டி சூப்பராக இருக்கும், நம்மளுக்கு அந்தளவுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். இது பாருங்கள் எந்த அளவுக்கு கருமையாக கிடச்சிருக்குன்ட்டு, பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நமக்கு வேணும். ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை கீழே இறக்கிக்கலாம். கீழே இறக்கி ஆறட்டும். அதுக்கு இடையில் நம்ம டிகாஷன் ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம போயிடுவோம். அதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். 1 டம்ளர் உங்களுக்கு நல்லா சுண்டி 1/2 டம்ளர் இல்லைனா 1/4 டம்ளர் வர வரைக்கும் அந்த டிகாஷன் எடுக்கணும். அதுக்கு நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா டீத்தூள் ஆட் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள் போட்டுக்கோங்க. டீத்தூள் போட்டு நல்லா நமக்கு 1 டம்ளர்ன்றது 1/4 டம்ளர் வர அளவுக்கு நமக்கு டிகாஷன் சுண்டி வரணும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. அதை நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு கண்ணாடி டம்ளரில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம்.
சரிங்களா? நமக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். நமக்கு கிடைச்சது 1/4 டம்ளர் தான் கிடச்சிருக்கு. அந்த அளவுக்கு டிகாஷன் இறங்கியிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இறங்குனுச்சுன்னா நமக்கு அந்த கலர் வந்து பக்காவாக கிடைக்கும். சூப்பரான கலர் கிடைக்கும். பாருங்கள், இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்குவோம். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சிட்டு வரணும். நல்லா மையாக அரைக்கணும். அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நைஸாக கிடைக்கும். நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதை எடுத்துகிட்டு போய் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வரணும். நல்லா நைஸாக அரைக்கணும். அந்த கொரகொரப்பாக அரைச்சிடாதீங்க, நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரணும். பாருங்கள், மூடி போயிட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எப்படி பண்ணியிருக்கோன்றது தெரிய வரும். பார்த்தீங்களா, அரைச்சிட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு நைஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் தான் நமக்கு ரிசல்ட்டும் பக்காவாக கிடைக்கும். பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. இதுலேருந்து நம்ம ஹேருக்கு தேவையான பொடியை எடுத்துக்கலாம். இதை நம்ம காற்று போகாத டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டா நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டிகாஷன் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை மட்டும் நம்ம தேவைக்கேற்ப ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்கள். அதே இரும்பு கடாயிலே நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதிலே போட்டு நமக்கு தேவைக்கேற்ப நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதை மிக்ஸ் பண்ண தான் நமக்கு கலர் சூப்பராக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்களா எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள். நல்ல சூப்பரான ஹேர் டைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலாக இப்போ தான் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட லைக்கும் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் அதை உடனே பார்க்க முடியும். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு புது மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் பாருங்கள் மக்களே, லைக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், நம்ம அதை கையிலேயே எடுத்து கூட காமிப்போம். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்கா பாருங்கள். எந்த அளவுக்கு நமக்கு நல்ல திக்காக எப்படி கருமையாக கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கருமையான ஹேர் டை எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு ஹேர் டை தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா சோம்பு வச்சு தான் பண்ணியிருக்கோம். சோம்பு வச்சு இப்படிலாம் ஒரு ஹேர் டை பண்ண முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அவ்வளோ அருமையான ஒரு ஹேர் டை. வீட்டில் இருக்க பொருள் தான், வெளியில் எங்கேயும் வேண்டியதில் ஒரு பைசா செலவு கிடையாது. வீட்டில் இருக்க பொருளை தான் நம்ம வச்சு பண்ணியிருக்கோம். சோம்புன்றது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருள். அதை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நெத்தியில் பொட்டு வைக்கிற அளவுக்கு ஒட்டுது பாருங்கள். அந்த அளவுக்கு ஹேர் டை சூப்பராக அமைஞ்சிருச்சு. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. இதை வாஷ் பண்ணி கூட காமிச்சிருப்போம், போகவே போகாது. அந்த அளவுக்கு நம்ம கையில் பசையை போட்டு ஒட்டின மாதிரி ஆகிடுச்சு. ரெண்டாவது, இதை அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டு அப்ளை பண்ணுங்கள். க்ளவுஸ் இல்லாமல் அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா கையில் ஒட்டிக்கிட்டால் போகவே போகாது. ஆமாம், அந்த அளவுக்கு பிடிச்சிக்கும். க்ளவுஸ் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க, க்ளவுஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா கையில் போய் ஒட்டிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி போட்டும் அதை வச்சு தேய்ச்சும் பார்த்தாச்சும் போகலை. அதனால் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணுங்கள். சூப்பரான ஹேர் டை. கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது மக்களே. ஓகே மக்களே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.